Hi everybody, welcome to Sala's Cooking. இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இது வந்து வாவல் மீன். எப்போவுமே மீன் வாங்கினதுமே உப்பு மஞ்சள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் 1/4 கிலோ மீன் மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நான் 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தயிருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மீனில் தடவும் போது இது நல்லா மசாலா ஒட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை மீனில் தடவிடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாலாவை தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா எல்லா மீன்லையும் தடவுனதுக்கு அப்புறமா குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவோட எசன்ஸ் வந்து மீனுக்குள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து 1 hour கிட்ட மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது 1 hour போல் நல்லா ஊறிட்டு இருந்தது. இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு கூட வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த பக்கம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் வெளியில் கரிஞ்சிடும். ஆனால் உள்ள ஃபிஷ் வேகாமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை 1 by 1 ஆட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடிக்கடி திருப்பி போடணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா அடிக்கடி திருப்பி போட்டுகிட்டே இருந்தோம்னா மீன் உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸ் இதை அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சலாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.